கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சிறுமையிலிருந்து உன்னை உயர்த்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நிமித்தமாக பிசாசு நம்மளை சிறுமைப்படுத்துகிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். லேயாளை அவனுடைய கணவர் வெறுத்தது நிமித்தமாக அவள் சிறுமைப்படுத்தப்படுகிறாள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 29:32 கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தான், இனி என் புருஷன் என்னை நேசிப்பான். பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை நம்மளை சிறுமைப்படுத்துகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நல்ல வசதியான ஒரு மனிதர் பண பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டார். அவரையும் அறியாமல் கடன் வாங்கி பண பிரச்சனைகளை மாட்டிட்டார். முழு குடும்பத்துலேயும் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். மனைவி அவரை மதிக்கலை, பெத்த பிள்ளைகள் அவரை மதிக்கலை, குடும்பம் மதிக்கலை. கடைசியில் அவர் சூசைட் பண்ணிட்டார். சிறுமை. இன்னைக்கு கர்த்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறான்? எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சங்கீதம் 107:41-42 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, எளியவனை சிறுமையிலிருந்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான், அவனுடைய வம்சத்தை மந்தையை போல பெருக பண்ணுவான். உத்தமர்கள் அதை பார்த்து மகிழ்வார்கள், சந்தோஷப்படுவார்கள். நியாயக்கேடுகளெல்லாம் வாயை பொத்தும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை உயர்த்தும் பொழுது என்ன நடக்கும்னா, உத்தமர்கள் அதை பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் நியாயக்கேடுகள், அந்த வேதத்தில் நியாயக்கேடுகள் மரியாதையே இல்லாமல் நியாயக்கேடுகள் எல்லாம் வாயை பொத்தும். அப்போ என்ன அர்த்தம்னா, நியாயக்கேடான மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய வாயை பொத்துவாங்க. நான் சொல்லட்டுமா, நீங்கள் எப்போ அழிவீங்க, நீங்கள் எப்போ விழுவீங்க, எப்போ நாசமாவீங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நியாயக்கேடுகள் எல்லாம் வாயை பொத்தும்படிக்கு உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 41:52 நீங்கள் வாஸ்து பாருங்கள். சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி, என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்பிராயிம் என்று யோசேப்பு பேர் வைக்கிறான். யோசேப்பு சொல்கிறான், சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில், சிறைச்சாலையில் இருந்த தேசத்தில், ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை என் மேலே சுமத்தி என்னை சிறுமைப்படுத்தின தேசத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தின பொழுது என்ன நடந்துச்சு? நியாயக்கேடுகள் எல்லாம் வாயை பொத்தும். நான் சொல்லட்டுமா, உங்களை தப்பு தப்பாக பேசுகிறாங்கள, அவங்கள எல்லாரையும் கர்த்தர் வாயை பொத்த வைக்க போகிறார் உங்களை உயர்த்தும் பொழுது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, சிறுமைப்பட்ட இடத்தில் இவர்களை மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.